மத்திய அரசாங்கம் சில மாநிலங்களை புறக்கணிப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார். மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அந்தந்த மாநிலங்களின் தேவைகள், முன்னுரிமைகளின் அடிப்படையில் செய்யப்படுகிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். சபா சரவாக், கிளாந்தான், தெலங்கானா, கெடா, புரலிஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் தலைமையிலான மாநிலங்களில் மத்திய அரசின் மேம்பாட்டு செலவினங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே சபா சரவாக் மாநிலங்களை இணைக்கும் இந்த பேன் போர்னியோ நெடுஞ்சாலை திட்டம் இப்பகுதிகளின் பொருளாதார வளர்ச்சிகளுக்கு உதவும். அது மட்டுமின்றி கிட்டத்தட்ட 10 பில்லியன் செலவில் சபா சரவாக் இணைப்பு சாலைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 74.96 பில்லியன் செலவில் கிளாந்தான், தெலங்கானா, பஹாங் மாநிலங்களை இணைக்கும் கிழக்கு கடற்கரை ரயில் இணைப்பு திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அது மட்டுமின்றி 6.38 பில்லியன் செலவில் மத்திய ஸ்பைன் சாலை கிழக்கு கடற்கரை பகுதிகளுக்கு மாற்றுப்பாதையை வழங்குகிறது. இதனையடுத்து கெடாவில் 700 மில்லியன் செலவில் சிடாம் தொழில்துறை தளவாட மையம், 922 மில்லியன் செலவில் ஜெனியாங் நீர் மாற்று திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக நாடு முழுவதும் வெள்ளத்தடுப்பு திட்டங்களுக்காக 25 பில்லியன் ரிங்கெட் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவேதான் அனைத்து மாநிலங்களும் சமநிலையான வளர்ச்சியை அடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் அன்வார் உறுதியளித்தார். மேலும் மாநிலங்களின் முன்னுரிமைகள் அக்டோபரில் அறிவிக்கப்படவுள்ள 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.